வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் நெக் வந்து போட்டுட்டேன், ஸ்லீவ் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மெத்தடில் தான் நான் வந்து ஸ்லீவும் வந்து போட போகிறேன். அதனால் அதை ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த நெக் வந்து எப்படி போட்டேன் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நெக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆரம்லாம் பார்த்துருப்போம். பிச்சிப்பூ ஆரம் மாதிரி ஒரு மாதிரி மெலிசாக இருக்கும். அந்த டிசைனில் தான் வந்து இந்த ஒரு டிசைனும் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு. போட்டோம் அப்படின்னா இன்னும் இதை விட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை எப்படி போட்டோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லேயர் வந்து செயின் ஸ்டிச்சு, செகண்ட் லேயர் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு, அப்புறம் ஒரு கோதுமை பீடு மாதிரி ஒரு பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணாட்டு. இது வந்து புதுசாக வந்து நான் வந்து ஆரி திங்ஸ் வந்து வாங்க போகிறப்ப இந்த பீடு வந்து புதுசாக வந்து இருந்தது. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பீடோட நேம் வந்து யாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சிலிண்டர் ஷேப்பில் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த இதோட நேம் வந்து யாருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு பீடை தான் நான் வந்து ரேண்டமாக வந்து, அதாவது ஒரு 7 பீடு ரவுண்ட் பீடுனால் அதுக்கு அடுத்து ஒரு இந்த மாதிரி பீடு வந்து கொடுத்துருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பீடு இருக்கிற இடத்துல மட்டுமே வந்து நான் வந்து இது வச்சுருக்கேன், அதாவது ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். மித்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அரும்பு மாதிரி வர்ற மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்கேன். அதுவுமே அந்த 7 பீடுக்கு மட்டும் அந்த அரும்பு பீடு, இந்த சிலிண்டர் பீடுக்கு வந்து இடையில வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் அந்த மாதிரி தான் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கம் வச்சு ஒட்டியிருக்கேன். மித்தது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது மாதிரி புட்டாஸ் வந்து பாருங்கள், புட்டாஸுமே நம்ம இந்த அரும்பு மாதிரி இருந்ததில் கோதுமை பீடு அதை வந்து 4 ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபுல் இது வந்து இதுதான் அந்த ஃபுல் டிசைனு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது போட்டு முடித்ததுக்கப்புறம். இதில் வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நான் வந்து ஃப்ரேம் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரேம் வந்து நார்மலாக போடாமல் இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது நம்ம ஸ்க்ரூ வந்து எப்பயும் மேலே ஸ்க்ரூ உள்ள பக்கம் வந்து மேலே வரும், ப்ளைனாக இருக்கிற பக்கம் வந்து அடியில் வரும். நான் அதை மாற்றி மேலே ப்ளைனாக இருக்கிறதும் அடியில் ஸ்க்ரூ இருக்கிறதும் போட்டிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பீடு வந்து இப்போ 4mm பீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்த்து எடுக்க முடியாது, ஒன்றா தான் எடுக்க முடியும். அதை வந்து நம்ம இதில் தட்டிட்டு ஒன்றா எடுக்கலாம். நம்ம தட்டிட்டு ஃப்ரேமை வந்து எங்கிட்ட அசைச்சா நம்ம வந்து நார்மலாக போட்டு எடுக்கிறப்ப கீழே வந்து விழும். இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிறப்ப வந்து கீழே வந்து விழாது. குத்தி எடுக்கிறதுக்குமே நல்லா இருந்தது பீடு. இந்த மாதிரி போட்டு எடுக்கிறப்ப அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம வந்து நெக் டிசைன் வந்து பார்த்தோம். இது வந்து ஸ்லீவ் டிசைன் தான் நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்லீவ் டிசைன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து ஜரி வந்து 4 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4mm பீடு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து நான் வந்து அந்த அரும்பு மாதிரி டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அதை சொன்ன மாதிரி தான் பாருங்கள், பீடு வந்து நான் அதில் தட்டியிருக்கேன். இது வந்து கீழே வந்து விழாது, இப்படியே இந்த ஃப்ரேமை சுற்றி அப்படியே தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த அரும்பு டிசைன் வந்து போடுறத பார்ப்போம். நான் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டு இந்த மாதிரியும் போடலாம், எனக்குள்ளே நம்ம நாட்டும் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை இப்படி கொண்டு போயிட்டு அடுத்த லைன் வந்து எடுத்து இப்படியும், அதாவது நாட் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போடலாம். நாட் போடுறது அப்படின்னா இதுங்க காமிக்கிறேன். நாட் போடுறது அப்படின்னா நம்ம எப்பயும் போல் எடுத்து இந்த மாதிரி நாட்டும் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி நாட்டும் போடலாம். நார்மலாக நம்ம எப்பயும் எண்ணாட் போடுவோம்ல அந்த மாதிரி நாட்டும் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அரும்பு டிசைன் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஹாரம்லாம் போடுவோம்ல, அந்த ஹாரம் மாதிரி இருக்கும் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இது வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது டிசைனு. நம்ம நெக்லேயே பார்த்துருப்போம், நான் உங்கள்கிட்ட நெக்லேயே காமிச்சேன். டிசைன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. நம்ம வந்து எதுக்காக அந்த அடுத்த உள்ளே இருக்க பீடில் இருந்து எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரேமை வந்து கலட்டுறப்ப இந்த டிசைன் மட்டும் வந்து தனியாக தெரியும் நம்ம அடுத்தடுத்த லேயர்ஸாக போடுறப்ப. அதே இது மொதல் லேயர்ஸோடு ஜாயின் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு இருக்காது. ஒரே மாதிரி, அதாவது ஒரே லைனாக ஸ்டிச் பண்ண மாதிரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டாக கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்னு. நம்ம வந்து லோ பட்ஜெட்டாக கொடுங்க அப்படின்னு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பிகினர்ஸாக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து ஒரு 4 டெய்லர்கிட்டையோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்ககிட்டயோ சொல்லி வச்சோம் அப்படின்னா வந்து கொடுப்பாங்க தான். ஆனால் அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன யோசனை அப்படின்னா, ஆரி ஒர்க்னால் அதிகமாக ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்து ஆரி ஒர்க் வந்து நீங்கள் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் வந்து நம்ம வந்து இதில் ஆரி ஒர்க்கில் வந்து நம்மளோட அந்த நம்ம பண்ணி கொடுக்குற சார்ஜ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது செய்கூலி தான் நம்ம வந்து அதிகமாக வந்து வாங்குகிறோம். மற்றபடி மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா வராது. ஒரு சில மெட்டீரியல்ஸ் வேணால் வந்து ரேட்டு கூட இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வந்து ரேட்டு வந்து குறைக்க முடியாது. மித்தபடி நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற டிசைன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து குறையாவே வாங்குங்க. அப்படி வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து கஸ்டமர்ஸும் வந்து அதிகமாக கிடைப்பாங்க. உங்களுக்குமே வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அதிகம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து லாபம் பார்க்காம அதிக லாபம் பார்க்காம உங்களுக்கு முடிஞ்ச வரைய லாபம் பாருங்கள். அதிகம் லாபம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போதுமான லாபம் பார்த்து நீங்கள் வந்து ஆரி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக கிடைப்பாங்க. உங்களுக்குமே வந்து நீங்கள் பழகின ஆரிக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அது வந்து பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் வந்து ரேட்டு குறைய வாங்க சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து தேடி வரணும் அப்படின்னு நினச்சா உங்களால் முடிஞ்ச வரைய கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரைய ஓரளவுக்கு கம்மியாகவே வாங்குங்க. அப்போ தான் வந்து வெளியே வாங்குகிற பைசாவோட ஒரு 100-200 குறையா வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. இதே இது நம்ம கடை அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வேறு மாதிரி. அது வந்து நம்ம வந்து கரண்ட் சார்ஜு வாடகை அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப நம்ம அதிகமாக வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிஸ்னஸாக இதை எடுத்து போகிறப்ப வீட்டில் வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம அதிக லாபம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. வீட்டில் வச்சு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் குறையா வாங்கினீங்க, சார்ஜ் வந்து குறையா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக கிடைப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர்றப்போ உங்களுக்கும் கஸ்டமர்ஸும் அதிகமாவாங்க. அதுக்காக தான் நான் வந்து குறையா வாங்குங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். யாரும் வந்து என்னடா நம்ம வந்து அதிகமாக வேலை பார்க்குறோம் ஆனால் சார்ஜ் வந்து குறையா வாங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு ட்ரிக் மாதிரி தான். நீங்கள் எடுத்தோடனேயே அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா வர்றவங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து மலைப்பாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ கொஞ்சம் குறைச்சி வாங்குங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களால் முடிஞ்ச வரைய கூட வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரின்றது வந்து நிறைய பேர் யாரை பார்த்தாலுமே ஆரி போட்டு கொடுக்குறாங்க. அப்படி வந்து போட்டியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறையா வாங்கினோம் அப்படின்னா அதுக்காகவே நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதாவது அவங்க 500 ரூபாய்க்கு போட்டு கொடுக்குறத நீங்கள் 400 ரூபா 1000 ரூபாய்க்கு போட்டு கொடுக்குறத ஒரு 800 ரூபா அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. அந்த இது தான் பார்ப்பாங்க. அதாவது யாருக்கிட்ட வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து கம்மியாக பண்ணுறாங்க, யார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைய ஓரளவுக்கு கம்மியாகவே வாங்குங்க. போட்டிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வாங்கினீங்க அப்படின்னா தான்
நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் வந்து பைசா வந்து குறையா வாங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து அறிய பழகிட்டு இருப்பீங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து எனக்கு தோணுனது, நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இதுதான். அதனால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் எப்படி போடுறது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டிசைனை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபுல் டிசைன், ஸ்லீவோட டிசைனு. மேலே பார்த்தீங்கன்னா புட்டாஸாக கொடுத்துருக்கேன். அடுத்து வர டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபுல் டிசைனோட இமேஜஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.